இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக அருமையண்ணன் அண்ணாமலை அவர்களையும் அக்கா வாணி சீனிவாசன் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கற்றதனால் ஆய பயனன்கள் வாழிவன் நற்றால் தொழார். வள்ளுவனே ஒரு நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னால் இறைவனை வணங்குகிறார். நாம் என்ன விதிவிலக்கா? இந்த நிகழ்வை இறை வணக்கத்தோடு தொடங்குவோம். கடவுள் வாழ்த்து பாடுவதற்கு செல்வி சாய் பிரமோதிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சாய் பிரமோதிதா. कमल तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यं। गरुड कमल तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यं। मनसि लसतु मम नित्यं। मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा, मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा। जलजनयन विधिन मुतिहरण मुह विनुत विनुत पद पद्मा। जलजनयन विधिन मुतिहरण मुह विनुत विनुत पद पद्मा। विनुत विनुत पद पद्मा। मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा, मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा। भुजगशयन मव मदन जनन मव जनन मरण भयहारी। भुजगशयन मव मदन जनन मव जनन मरण भयहारी। जनन मरण भयहारी। मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा, मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा। शंख चक्रधर दुष्ट दैत्य हर सर्वलोक चरणा। शंख चक्रधर दुष्ट दैत्य हर सर्वलोक चरणा। सर्वलोक चरणा। मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा, मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा। अगणित गुणगण शरद शरण दलित सुरलि पुजाला। अगणित गुणगण शरद शरण विदलित सुरलि पुजाला। विदलित सुरलि पुजाला। मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा, मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा। वक्रवर्यमिह भूरि करुणया बाहि भारती तीर्थम्। वक्रवर्यमिह भूरि करुणया बाहि भारती तीर्थम्। बाहि भारती तीर्थम्। मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा, मम तापमपा गुरुदेवा, मम पापमपा गुरुदेवा। गरुड
कमल तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यं गरुड कमल तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यं मनसि लसतु मम नित्यं मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा. நன்றி சாய் பிரமோதிதா அவர்களே. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். எந்த ஒரு இல்லத்தில் விருந்தினர் உபசரிப்பு என்பது சரியாக இருக்குதோ அந்த குடும்பத்தில் எப்பவுமே செல்வம் நிறைந்த செல்வ மகள் எப்பவும் குடியிருப்பாள் என்பது பொருள். இது வள்ளுவம். ஸோ அதுபோன்று மன மகிழ்ச்சியோடு வரவேற்புரை தருவதற்காக வந்திருக்கும் நியூ இந்தியா பாரத்தின் உறுப்பினர் பிரியா நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விருந்தோம்பல் தருவதற்கான பொறுப்பினை என்னிடம் கொடுத்ததற்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மன மகிழ்ச்சியோடு இங்கே வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர், மரியாதைக்குரிய முன்னாள் IPS அதிகாரியுமான திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்களையும், நியூ இந்தியா பாரத்தின் வழிகாட்டி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவியும் மூத்த வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்களையும், நியூ இந்தியா பாரத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜவஹர் வெங்கடசாமி அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கும் இளம் சிங்கங்கள் அனைவரையும், எங்களுக்கு எல்லா விதத்திலும் பின்புலமாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கும் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு நியூ இந்தியா பாரத்தின் சார்பாக வருக வருக என்று பணிவன்போடு வரவேற்கிறோம். நன்றி. Now I request Mr. Anand Sairam for the brief introduction about New India Forum. ஓம் சாய்ராம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சீரிய ஞானம் அடைவதற்கு நம்மை நாம் அறிய வேண்டும். நம்மை நாம் அறிவதற்கு தெளிந்த நல் அன்பு வேண்டும். தெளிந்த நல் அன்பை உணர்த்துவதற்கு ஒப்பந்த சத்குரு வேண்டும். ஒப்பந்த சத்குருவை கண்டுகொள்ள சிறந்த மனப்பக்குவம் வேண்டும். சிறந்த மனப்பக்குவம் அடைய NIF வேண்டும். அத்தகைய NIF-ஐ உருவாக்கிய எங்கள் பாசமுள்ள அக்காவிற்கு நன்றி. ஸ்ரீமதி வானதி அக்கா is our New India Forum chairman, and Georgie is our New India Forum president. I also thank God for being a part of this New India Forum team, and also thank our hero, Sri Mr. Annamalai ji, for being with us for this wonderful event. Now I go for New India Forums. Under the guidance of Coimbatore South Member of Legislative Assembly, Srimati Vanati Srinivasan, a BJP National President, Mahila Morcha, a New India Forum is functioning with a great effort for the welfare of the society. The objectives of New India Forum. The objectives of New India Forum is to unite people on nationalistic lines from all strata of societies, to guide youngsters to serve for the welfare of the nations. The list of programs we conducted. We have conducted many, but I take the privilege to explain few. We have conducted programs for micro and small enterprises belongs to Ambattur Estate area, which was attended by Honorable Finance Minister of India, Srimati Nirmala Sitharaman. We conducted 4 hours marathon back-to-back session with sugarcane, gold, textile and infrastructure industries and meet and greet program. We arranged a session to greet the then Minister of State of External Affairs, Mr. Muralidharan. We conduct allied meet people from various spectrum were called and discussed the current issues on the topic citizen role in New India and also CAA, Citizen Amendment Act. We invited Honorable Finance Minister Srimati Nirmala Sitharaman to speak about CAA and also Sri Lankan Tamil meet, addressing the issues of Sri Lankan Tamil in India during the enactment of CAA. This event was chaired by Mr. Suresh Prabhu, who was the Minister of Civil Aviation, Railways, Commerce and Industries.
women entrepreneurs meet. More than 200 women entrepreneurs participated in this meet and discussed the problems they face during the phase of entrepreneurship. And virtual meetings. During the time of Corona, we have conducted virtual meetings. MSME meet. We invited the Deputy Director of Chennai MSME to explain the policies of MSME and to clarify the doubts in getting the benefits. NEP, New Education Policy 2020. We invited former Vice Chancellor of Anna University, Mr. Balaguru Swami, to deliver the pros of NEP 2020. We conducted online sessions regarding CAA. And India enrolled in 13th Amendment Sri Lankan Constitution. Justice C.V. Vigneshwaran, a member of Parliament from Jaffna, gave a remarkable orientation about the amendment. And I thank once again for our beloved Akka for organizing such a beautiful program, and more programs to come on this. And with this, I conclude. Thank you. Thank you so much, sir. Now I request Srimati Vanati Srinivasan, Member of Legislative Assembly, Coimbatore South, and National President, Mahila Morcha, Bharatiya Janata Party, to give the presidential address. Ma'am, please. நியூ இந்தியா பாரத்தினுடைய தலைவர் திரு ஜவஹர் வெங்கடசாமி அவர்களே, 100 இளைஞர்களுடன் ஒரு இளம் சிங்கம். இளைஞர்களை ஈர்க்கின்ற சக்தியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், நியூ இந்தியா பாரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த பணியிலே தங்களை எப்போது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தாலும் உடனடியாக தங்களுடைய நேரத்தை உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சகோதரிகள், அந்த சகோதரிகள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. தம்பிங்க எல்லாம் அப்படியே உங்களோட இடத்துல வாங்க. ஒண்ணு இல்ல, மகளிர் அணி தலைவர் இல்லையா, அதனால மகளிரை பார்த்தா கொஞ்சம் உற்சாகமா ரொம்ப சந்தோஷம். தம்பிகளை இடம் கொடுக்கறதுங்கிறது பெரிய மனசு. உங்களுக்கு எல்லாம் இந்த மனசு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. வேண்டும் அவருக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று திரு ஜவஹர் அவர்களும் நம்முடைய தம்பி மகேஷ் மற்றும் விஜய் திலகர், சாய்ராம் இவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்ட போது அவரிடம் ஒரு தேதி என்று வேண்டும் கேட்டேன். அக்கா நீங்க சொல்லுங்க எந்த தேதின்னு சொன்னாரு. 30 நாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். என்ன தலைப்பு அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ தலைப்புகள் எல்லாம் வந்துச்சு. இதுல அவரை பேச சொல்லலாம், அதுல அவரை பேச சொல்லலாம் அப்படின்னு. அப்போ ஒரு ரொட்டீன் மீட்டிங்கா அது ஆக வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, அவரும் ஒரு மீட்டிங் போறோம் ஏதோ சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்துட்டா கொஞ்சம் டைம் எடுத்து அவர் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் இப்போ பேசுவாருங்கிறது வேற. ஆனா இன்னும் கொஞ்சம் மக்களோட, குறிப்பா இளைஞர்களோடு நெருங்கி அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுல அவர் எப்பவுமே ஆர்வமா இருப்பார். அதனால சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி 100 இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். சோ அந்த 100 இளைஞர்கள், இளைய சகோதரிகள், இவங்க எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள், அல்லது இன்று இளைய சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது ஒரு சில பிரச்சனைகளுக்கு உங்கள் பார்வையில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பற்றி எல்லாம் மாநில தலைவரோடு நீங்கள் ஒரு இன்டராக்ஷன் செஷன் ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் 100 இளைஞர்களுடன் தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். நீங்களும் ஆர்வத்தோட அதுல வந்து கலந்துருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு அரசியல் தலைவர் கிட்ட நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறோம், அவங்கள பிடிக்குது, அவங்க மீடியால பேசுறது பிடிக்குது, இல்ல பொதுக்கூட்டத்துல பேசுறது பிடிக்கிறது, இல்ல the way of their conducting themselves அப்படிங்கறதுல எனக்கு ஈர்ப்பு இருக்கு. இதெல்லாம் கரெக்ட். ஆனா இன்னைக்கு அரசியல் அப்படின்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பரிணாமங்கள் என்ன, இதுல நம்ம பார்வையில நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இல்ல பிராக்டிக்கலா அதுக்கு அங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு நிறைய புரிதல்களை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று கல்லூரிகள்லயோ இல்ல மற்ற ஒரு கல்லூரி முடிச்ச உடனேயோ வழக்கமாக பொதுவாக அரசியலை பத்தி ஒரு 4 கேள்வி கேட்டாச்சுன்னா 5வது கேள்வியில வேற ஏதாவது குழப்பமான கேள்வி பதில் தான் வரும் நம்மளுக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா
நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர் படிச்சு இல்ல சுயமாக ஆர்வத்தை வரவழைத்துக் கொண்டு அரசியலை பற்றி தெரிந்து கொள்வது இல்லது சமுதாய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது அப்படிங்கறது எல்லாம் மாறி இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற போன்ல எது வாட்ஸ்அப்ல வருதோ அதுதான் இன்னைக்கு நம்மள கிட்ட இருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவான புரிதலை இளைஞர்களிடம் கொடுக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. இன்னொன்று, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கார். அதனாலதான் அவர் மந்திரி சபை அமைச்ச உடனே நம்முடைய இளைஞர்களை திறன் பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியை முதலாக இந்த நாட்டில் கொண்டு வந்தவர் திரு நரேந்திர மோடி. ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருக்கு? வயசானவங்களுக்கா? இல்ல. யார் படித்து முடித்தவுடன் என்னுடைய திறனை மேம்படுத்திக் கொண்டு நான் அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதே போல வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் காரணமாக தங்கள் படிப்பை முடிக்க முடியாமல் எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்க முடியும் இல்ல தொழில் வாயிலாக முன்னேற முடியும்னு ஆசைப்படுறாங்களோ அல்லது வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு கூட அவர்களுடைய திறனை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைத்ததனாலதான் அந்த திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தையே நம்ம பிரதமர் உருவாக்கி இருக்கார். இன்றைக்கும் அவர் எங்கு சென்றாலும் இளைஞர்களிடமிருந்து கருத்து கேட்பதும் அவர்களுடன் உரையாடுவதும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏனென்றால் இளைஞர்கள் மீது ஏன் நம்பிக்கை வைக்கணும்? சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? 100 இளைஞர்களை நான் கொடுங்க, இந்த நாட்டை நான் வந்து மாத்தி காட்டுறேன், சமுதாயத்தை மாத்தி காட்டுறேன்னா இளைஞர்களிடம் அந்த மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, அளவிற்கு தெரியாத சக்தி இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வேகமாக உதவி செய்யலாம். இன்னும் கூட சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நீங்க 100 ஆண்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை மிகச்சிறிய அளவு பெண்களை கொடுங்க, பெண்கள் வச்சு இன்னும் வேகமான மாற்றத்தை கொண்டு வரேன். தெரியும், வீட்டுல பாருங்க, ஒரே ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அந்த அம்மா நினைச்சாங்கன்னா அந்த குடும்பத்தை சொர்க்கமா மாத்த முடியும். அந்த குடும்பத்தை குழந்தைங்களை மிகச்சிறப்பாக நம்ம வளர்க்க முடியும். அந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு அச்சாணியை போல அந்த குடும்பத்துக்கு இருந்து கொண்டு எல்லா பக்கமும் அவங்களுக்கு வந்து நல்ல சிந்தனை கொடுக்க வேண்டுமா, நல்ல பழக்க வழக்கங்கள் கொடுக்க வேண்டுமா, உடம்புக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டுமா, அல்லது அந்த குடும்பத்தினுடைய வருமானத்தை வந்து மிகச்சரியாக செலவு செய்து அந்த வளத்தை மேம்படுத்த வேண்டுமா, ஒட்டுமொத்தமாக நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ சுவாமி விவேகானந்தர் எந்த அளவுக்கு பெண்களுடைய உறுதியை பற்றி அவர்களுக்குள்ளாக உறைந்து கிடக்கும் ஆற்றலை பற்றி கனவு கண்டிருப்பார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசுவதற்கான தளங்கள் இன்று இளைஞர்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதுதான் வேதனை. நம்ம கிட்ட கிடைக்கிறதெல்லாம் ஒண்ணு சினிமா கிடைக்குது, இல்லைன்னு சொன்னா சுயநலமான ஒரு அரசியல் இன்னொரு பக்கம் செய்திகளை கொடுத்துட்டே இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவிலே இந்த நாட்டின் மீது பற்றுக்கொண்டு சமுதாயத்தின் மீதான அக்கறை கொண்டு சுயநலம் இல்லாமல் பொது நலனுக்காக வாழ வேண்டிய இளைய சக்திக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய அன்பிற்குரிய தம்பி சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள், நம்ம சில சமய பாசத்துல சொன்னா கூட அவர் இருக்கக்கூடிய பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கும். அதனால அன்பு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அதனால இந்த ஸ்டேஜ் வந்து அவருக்கான ஸ்டேஜ். அதனால் நியூ இந்தியா ஃபாரம் என்பது கட்சி ஒரு பக்கம் கட்சி பணிகள் இருந்திருந்தாலும் கூட சில பேருக்கு நேரடியாக அரசியலுக்கு வருவது தயக்கம் இருக்கும், சில பேருக்கு நேரடி அரசியல் என்பதுல சில சிக்கல்கள் இருக்கும். அதனால் நம்முடைய நல்ல சிந்தனைகளை எல்லாம் எடுத்து செல்வதற்காக சென்னையிலே ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய அளவில் ஏற்பாடு அரேஞ்ச் பண்ணதான் அந்த நியூ இந்தியா ஃபாரம் அப்படிங்கிறது. ஆனாலும் பல்வேறு திசைகள்ல நீங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும், சியா இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல பினான்சியல் ரீதியாக பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட்ல எங்க சேஞ்சஸ் வேணுமோ அங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இதனுடைய உறுப்பினர்கள் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக நானும் உங்களோடு சேர்ந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய உரையை, அவருடைய வீச்சை பார்ப்பதற்காக ஆவலாக இருக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தலைமை உரை கொண்டதற்காக நன்றி அக்கா. விருந்தினரை கௌரவப்படுத்தும் விதமாக ஹரிகிருஷ்ணன் ஷாம் பானர்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
அடுத்தது அருமையான அண்ணாமலை அவர்களுக்கு சென்னகிரி கார்த்திக் அவர்களும் தண்டபாணி அவர்களும் கௌரவிப்பார்கள். இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்கர் அப்படின்னா. அப்ப எல்லார் மேடையிலையும் அண்ணனை பத்தி தெரியும். இது எனக்கு 2வது மேடை அண்ணனை பத்தி சொல்றது. அப்ப பொதுவாக ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு கிராமத்தில், கரூர் பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். அப்புறம் கோயம்புத்தூர்ல பிஜி பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பிஏ முடித்துவிட்டு, அதுக்கப்புறம் MBA லக்னோ, அதுக்கப்புறம் முதல் அட்டம்ப்ட்லேயே IPS. யூபிஎஸ்சி தேர்வு எப்படி அப்படின்றது தெரியும். முதல் அட்டம்ப்ட்லேயே ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். ஸோ அந்த பர்சன்டேஜில் அதுக்கப்புறம் ஒரு 9 ஆண்டு காலம் சர்வீஸில் இருந்து மக்களுக்காக சேவை செய்து அங்கே கர்நாடகா சிங்கம் என்று பெயர் எடுத்து ஒரு இடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா உண்மையாக உழைச்சாதான் வாங்க முடியும், ஏமாத்தினா வாங்க முடியாது. அப்போ உண்மையிலே மனதார மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சேவை செய்து அந்த பேருடன் அதுக்கப்புறம் இன்னும் மக்களுக்கு அதிகமாக சேவை செய்வோம் என்பதற்காக மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் வி தி லீடர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ஜாப், அவர்களுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் செய்து பின்பு கட்சியில் இணைந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சியில் எங்களுடைய தமிழகத்தில் துணைத் தலைவராக சேர்ந்து இன்று தமிழகத்தை வழிநடத்தி செல்லும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக மக்களின் ஒரு முகமாக இங்கே இருக்கிறார் அருமையான அண்ணாமலை அவர்கள். அவர்களை உங்கள் முன் வார்த்தைகள் உங்களை பற்றி எப்பவும் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களோட வியூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆழமான வியூ. ஸோ அந்த வியூவை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக அருமை அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணனை மேடை கலைக்கிறேன். நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான மாலை நேரத்திலே உங்களுடைய நேரத்தை கொடுத்து நியூ இந்தியா ஃபோரத்தினுடைய நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களை மனதார பாராட்டி வணங்கி வாழ்த்தி இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய, உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு அகில இந்திய பொறுப்பாக இருந்தாலும் கூட அது 130 கோடி மக்களுக்கான பொறுப்பு. காரணம் என்னவென்றால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில், ஒரு ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு நாடுல மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. கிட்டத்தட்ட 19 கோடிக்கு மேல ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க. அதில் எந்த ஒரு அகில இந்திய பொறுப்பாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 130 கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கு. அதிலும் குறிப்பாக நம்முடைய மகளிர் அணி என்கின்ற பொறுப்பு உங்களுக்கு தெரியும். 130 கோடியில 65 கோடி, பாதி தாண்டி மகளிர் வந்துட்டாங்க. அந்த அனைத்துக்கும் சேர்ந்து ஒரு தலைவியாக இருக்கக்கூடிய நம்முடைய வானத்தேக்கா அவர்களே, உங்களுக்கு தெரியும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்கின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவருடைய அரசியல் வாழ்க்கை சென்னையில் ஆரம்பித்து இங்கே ஒரு லாயராக இருந்து அவருடைய குடும்ப சூழ்நிலைக்காக கோயம்புத்தூர் மாறி வந்து அந்த தொகுதியிலே அங்கேயே தங்கி இருந்து படிப்படியாக முயன்று ஒரு தனி மனிதன் முயன்றால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு MLA-வை பெற முடியும் என்பதற்கு அக்கா ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அக்காவுக்கு அதே
விட மிக முக்கியமான பொறுப்பாக எல்லா இடத்துலையுமே இந்தியா முழுவதும் சென்று நம்முடைய தமிழர்களுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்காங்க. லடாக்ல பார்ப்பீங்க, ஒரு நாள் வந்து மணிப்பூர்ல பார்ப்பீங்க, ஒரு நாள் தெலுங்கானால பார்ப்பீங்க, ஒரு நாள் குஜராத்ல பார்ப்பீங்க. அது அனைத்தும் கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகின்றேன். அக்கா பக்கத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பங்கு பெறுவதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதுகின்றேன். அதே போல இந்த நியூ இந்தியா போரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜவஹர் வெங்கடசாமி அண்ணன் அவர்களே, இதற்கு முன்னால் மிக அற்புதமாக கடவுள் வாழ்த்து பாடிய நம்முடைய அருமை தங்கை சாய் பிரமோதிதா அவர்களே, வரவேற்புரை கொடுத்தார் அருமை சகோதரி பிரியா நந்தகுமார் அவர்களே, ஆனந்த் சாய்ராமன் அவர்களே, நம்முடைய பாசமிகு தம்பி பாஸ்கர் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தர் அவர்கள் கனவு கண்ட அந்த 100 இளைஞர்கள் அவர் ஒருத்தர் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிவில் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் நடத்தி அடுத்த கட்ட தலைவர்களை நம்முடைய நாட்டிற்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல திலகர் அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த நியூ இந்தியா போரத்தை சார்ந்த ஆர்கனைசர்ஸ் அவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நியூ இந்தியா என்கின்ற வார்த்தையை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதிகமாக இப்ப நியூ இந்தியான்னு கேட்குறீங்க. அந்த நியூ இந்தியாங்கிற பேர்ல ஒரு ஃபோரம் இருக்கு. அற்புதமான நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் இருந்து முக்கியமான திங்கர்ஸ் கொண்டு வந்து முக்கியமான தலைப்பில் உங்கள்கிட்ட பேச வச்சிருக்காங்க. இந்த நியூ இந்தியா என்பது என்ன? கிட்டத்தட்ட நீங்க அந்த ஓல்டு இந்தியாவையும் பார்த்திருப்பீங்க. 1947 இருந்து தொடர்ச்சியாக 70 ஆண்டு காலம் இருந்த ஒரு இந்தியாவை பார்த்திருப்பீங்க. 2014 இருந்து ஒரு புதுவிதமான ஒரு இந்தியாவையும் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படாத இந்த நியூ இந்தியா, இந்த நியூ இந்தியா என்ன அப்படிங்கிறது முதல்ல பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஏன்னா உங்களுடைய கேள்விகள் அது சம்பந்தமா இருக்கலாம். அதனால் நீங்க கேள்வி கேட்கலுக்கு ஒரு அச்சாரமாக கேள்வி கேட்பதற்கு முன்பு ஒரு 20 நிமிடம் உங்களுடன் உரையாடி விட்டு கேள்வியை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். எனக்கு தெரியும், நான் வந்து IIM லக்னோவில் என்னுடைய MBA படிக்க செல்லும் பொழுது 2008 நவம்பர் 26 மும்பை அட்டாக் நடந்தது. அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. கிளாஸுக்கு போகணும், கிளாஸுக்கு போறக்கா மெஸ்ஸுக்கு போய் காலைல சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டுட்டு போறதுக்காக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து துப்பாக்கி சூடு, ஹோட்டல்லாம் ஹாஸ்டேஜ் எடுத்திருக்காங்க. நைட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு டிவியில் வந்து லைவ் கடு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. நான் சொல்றது 13 ஆண்டுகளுக்கு முன்னால். அதையெல்லாம் நம்ம 24 மணி நேரம் டிவியில் தொடர்ந்து பார்க்குறோம், என்ன நடக்குது, நம்ம நாடு எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு. அது 24 மணி நேரம் முடிந்து 48வது மணி நேரமும் முடிந்து ஃபைனலாக உள்ள போய் நம்முடைய கமாண்டோ படைகள் சென்று நம்முடைய சந்தீப் உன்னிகிருஷ்ணன் போன்ற மிகப்பெரிய தியாகிகள் வந்து உயிரை கொடுத்து அதை ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி நமக்கு சானிடைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த 48 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நம்ம கேட்குறோம். நம்முடைய நாட்டில் சொந்தமாக ஒரு திறந்து வீட்டுக்குள்ள யாரோ வந்து நம்ம மக்கள் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போகிறோம், ஒரு கேள்வி கூட நம்ம திரும்ப கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லா மக்களுக்குமே இருக்குது. அதன் பின்பு ரேண்ட் கார்பரேஷன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் வந்து இதை முழுவதும் ஆராய்ந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஒரு 6-7 பேஜஸ் ஒரு டாக்குமெண்ட் எழுதி என்ன பிரச்சனை, ஏன் அந்த மும்பை அட்டாக் நடந்தது, இந்திய அரசு என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நம்முடைய ஓல்டு இந்தியாவில் என்னென்ன கேரக்டர் இருந்துச்சோ எல்லாமே அந்த மும்பை அட்டாக்ல நம்ம செய்த தவறுகள் வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அட்டாக் நடக்கும் பொழுது யாரோ 2 பேர் பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் மும்பை போலீஸ். அதுக்கப்புறம் 2 கேங்கு மும்பையில் 2 கேங்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஒரு இது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு தெரியுது இது ஒரு ஆர்கனைஸ்டு டெரர் அட்டாக், பாகிஸ்தான் பேக்டு ISI பேக்ட் அட்டாக். அது தெரியும் பொழுது 10-11 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்பை மிட் நைட்ல எழுப்பி அந்த குரூப்ல மீட்டிங் போட வச்சு உடனே எனர்ஜியை ரஷ் பண்ணணும். NSG அப்படிங்கிற நம்ம கமாண்டோ ஃபோர்ஸ் இருக்கிறது வந்து குர்கான்ல ஹரியானாவில் இருக்காங்க. அவங்களை கொண்டு வரக்கு விமானம் கிடையாது. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட விமானம் வந்து சண்டிகர்ல நின்றுருக்கு. ஸோ அதுக்காக ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த விமானத்தை சண்டிகர்லேருந்து திரும்ப இங்கே மனேசர் ஹரியானா கொண்டு வந்து திரும்ப அவங்களெல்லாம் ஏற்றி மும்பையில் இறக்கும் பொழுது அவர்களை மும்பை ஏர்போர்ட்லேருந்து கமாண்டோவை தாஜ் ஹோட்டலில் கொண்டு போகிறதுக்கு வண்டி கிடையாது. அங்கே வந்து பார்த்தா கோஆர்டினேஷனுக்கு ஆள் கிடையாது, ஃப்ளோர் மேப் கிடையாது, ப்ரீஃபிங் பண்ணுறதுக்கு லோக்கல் இன்சிடென்ட் கமாண்டர்னு சொல்லுவாங்க அவங்க கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு BMTCயில் இருக்கக்கூடிய ஒரு மும்பை பஸ்ஸை பிடிச்சிட்டு ரோட்டில் போன பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து அந்த பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர் இறக்கி அதில் கமாண்டோவை ஏற்றி கொண்டு போய் தாஜில் இறக்கி விட்டு உள்ளே போய் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃப்ளோர் பிளான் கிடையாது, எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து முடியும் பொழுதே 30-35 மணி நேரம். சந்தீப் உன்னிகிருஷ்ணன் மாதிரி நாட்டுக்காக வேலை செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா போல்டாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் அவங்களுடைய டீம்மேட்ஸ்ட்டை வந்து கவர் ஃபயர் கொடுக்க சொல்லி நான் முன்னாடி போனேன், நீ ஜஸ்ட் கவர் ஃபயர் மட்டும் கொடு. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து எங்கே டேர்ன் இருக்குன்னு தெரியாது, எந்த விண்டோ இருக்குன்னு தெரியாது, யார் எங்கே ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் டெரரிஸ்ட் எல்லாம் மேப் பண்ணி பக்காவாக அவங்க ஒரு பொசிஷன் எடுத்திருக்காங்க. அதை ரிஸ்க் எடுத்து அவ்வளோ நண்பர்கள் அந்த நார்கோஸ் என்று சொல்லக்கூடிய மார்கோஸ் கமாண்டோஸ் எல்லாம் இறந்து
ஃபைனலாக சேர்க்கணும். ஸோ இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லெத்தாரிட்டி, அரசுக்கு அக்கறையின்மை, ஒரு அட்வான்ஸ் பிளானிங் கிடையாது, தொலைநோக்கு பார்வை இல்லை, ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இல்லை, அதை இன்டர்நேஷனல் ஃபோரம்ல அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய திறமை இல்லாத ஒரு அரசு. இந்த மாதிரிலாம் இந்தியாவில் எல்லாமே பியூரோக்ராட்டிக் கல்ச்சர், இந்த மாதிரி பல மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து அரசியலுக்கு வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி. இதை பற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ரொம்ப டீப்பாக பேசலாம். இந்தியாவுடைய கல்ச்சர், யாரோ ஒரு கணவன் மனைவி ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவாயிலையோ தாஜ்லையோ வந்து அடிக்கும் பொழுது லெப்பால்டு கேஃபேலையோ அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அதுதான் இப்போ இந்தியாவாக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து 3 முறை அவர் போட்டிருக்கிற சட்டையும் பேண்ட்டையும் மாற்றிருந்தார். காலையில் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு ஷர்ட் பேண்ட், மத்தியானம் அந்த ஹோம் மினிஸ்டர் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஷர்ட் பேண்ட், சாயந்தரம் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு ஷர்ட் பேண்ட். அப்படிதான் பொலிட்டிக்கல் கிளாஸ் இருந்தான். விஐபி கல்ச்சர், ஒரு பெரிய அக்கறையின்மை. அந்த ஹோம் மினிஸ்டருடைய தெரிஞ்ச ஒரு பையன், அவருக்கு வந்து ஒரு மும்பையுடைய ஃபிலிம் டைரக்டர் தெரியும். அந்த ஃபிலிம் டைரக்டர் இந்த அட்டாக் நடக்கும்பொழுது அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணிட்டார். அப்பயே போய் ஸ்பாட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கமாண்டோ எல்லாம் கிளியர் பண்ண இன்னொரு பக்கம் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா குரூ போய் அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தது வச்சு படம் எடுத்தோம்னா நமக்கு அந்த ரியல் லைஃப் சீன்ஸ் வேணும் எப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்குது. கரப்ஷன் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுடிவு, இந்தியா என்கின்ற பெருமைன்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு நிலைமை. வெளியே ஒரு துபாய் மாதிரி ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா இந்தியா நீ சைடில் வா, செகண்ட் ஃபிஸ்கிங் பண்ணணும், நீ எதாவது ஸ்மகிள் பண்ணியிருப்ப, நீ தங்கத்தை கொண்டு வந்திருப்ப, ஹெராயின் ஸ்மகிள் பண்ணுவேன், 2வது பாடி அப்படிதான் இருந்துச்சுங்க. நம்ம நாடு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த நியூ இந்தியா பாத்தீங்கன்னா அப்படியே ஃபண்டமெண்டலா மாறிடுச்சு. அப்படி இருந்த ஒரு நாடு இன்னைக்கு 2021 நீங்க உட்கார்ந்து பார்க்கும் பொழுது மாறிவிட்டது. என்ன பண்ணணும், 2017ல 2070ல நெட் கார்பன் எமிஷனை 0 பண்ண போறோம் அப்படின்னு நாம நெரேட்டிவ் செட் பண்றோம். அதுக்கு அமெரிக்காக்காரை ஏத்துக்கிறான், ரஷ்யாக்காரை ஏத்துக்கிறான், இங்கிலாந்துக்காரை ஏத்துக்கிறான். சின்ன ஒரு உதாரணம். அதே போல G7ல இருந்து G20ல இருந்து முக்கியமான பினான்சியல் குரூப்பிங் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மல்டிநேஷனல் ஃபோரத்துல இந்தியா செட் பண்ண எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதே போல ஒரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்ட் ஆர்டர் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா சென்ட்ரிக் வேர்ல்ட் ஆர்டர் இருந்துச்சு செகண்ட் வேர்ல்டு வார்ல. அதுக்கப்புறம் கோல்டு வார்ல நடக்கும்பொழுது 2 நாடுகள் ரஷ்யா அமெரிக்கா சென்ட்ரிக் வேர்ல்ட் ஆர்டர் இருந்துச்சு. சைனா சென்ட்ரிக் வேர்ல்ட் ஆர்டர் 20 வருஷம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 இந்தியா சென்ட்ரிக் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. நம்முடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள்லாம் ஒரு பெரிய தலைவர்களாக வரப்போறீங்க வருகின்ற காலத்தில். நம்முடைய இந்தியாவுடைய நெட் மிடில் கிளாஸ் வந்து யூரோப்பினுடைய டோட்டல் பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவுடைய பாப்புலேஷனோட நம்முடைய மிடில் கிளாஸ் மட்டும் 3 மடங்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோகிராபிக் டிவிடெண்ட், அவ்வளோ பெரிய ஒரு கோல்டு மைன். இளைஞர்கள், வயசு கம்மியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வளோ பெரிய கோல்டு மைனை வச்சு இந்த இந்தியா இருக்கு. அதனால தான் நியூ இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். இது ரொம்ப ஃபியர்லெஸ்ஸான இந்தியா, யாரை வேணாலும் டேக் ஆன் பண்றதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய இந்தியா, உலக அரங்கில் நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய இந்தியா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை டார்கெட் பண்ணி அதிகமான அட்டாக்ஸ் இப்போ நடக்குது. இதுமே டைம் மேகசின்ல ஒரு நியூயார்க் டைம்ஸ்ல இந்தியாவை பற்றி பேசாதவங்க இப்போ இந்தியாவை பற்றி பேசுறாங்க. டைம் மேகசின்ல ஒரு விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம் மேகசின்ல கவர் பண்றாங்க. நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர்ல அதை பற்றி போடுறாங்க. ஒரு ஆர்டிகல் எக்கனாமிக்ஸ்ல எழுதுறான். அது உலக அரங்கில் யாரோ ஒரு ரிஹானா மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ட்வீட் பண்றாங்க. இதற்காக இதுவரைக்கும் இந்தியா வந்து ஸ்னேக் சாம்பர் மட்டும் தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்கெல்லாம் பாம்பாட்டின்னு தான் நீங்க சொன்னீங்க. பாம்பு வச்சு என்ன அப்படின்னா அடுத்த 25-30 வருஷத்துல the world order வந்து இந்தியாவுடைய பக்கம் நகர்ந்து விடும் எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இந்தியா அண்ட் வெரி ரேபிட். மேனுஃபேக்சரிங் நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. குவாலிட்டியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி ஸ்டேபிள் பொலிட்டிக்ஸ். அதாவது 2004க்கு முன்னால் 7 வருஷத்துல 8 பிரைம் மினிஸ்டரை பார்த்த ஒரு நாடு. இன்னைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நம்முடைய குருமூர்த்திஜி அற்புதமாக ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாரு. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல, சென்ட்ரல் பேஜில் எழுதியிருப்பாரு. அவ்வளவு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, ஹையஸ்ட் கரப்ஷன் இருந்த ஒரு நாடு. எந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் டெல்லியில போய் மினிஸ்டர் பார்க்கணும்னா 20% கமிஷன் இருந்த ஒரு நாடு. இன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் டெமோக்ராட்டிக் ஆர்டர், ஒரு ஸ்ட்ராங் டெமோக்ரஸியா, ஒரு பார்ட்டி தனி மெஜாரிட்டியா 303 எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் சட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா வந்திருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மும்பை அட்டாக்கு இருந்த இந்தியாவும் 2021 இருக்கிற இந்தியாவும் வேறு. ஸோ இந்த நியூ இந்தியாவில் நீங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி, உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி இல்லைங்க. பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு பெரிய டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்குது. எங்க ஒரு டெலிஃபோன் வாங்குறதுக்கு இந்தியாவில் 9 வருஷம் காத்திருக்கணும்னா ஒரு எம்பி கேட்கிறாரு. 9 years should I wait for a telephone connection? அது இந்திரா காந்தி அவர்கள் கேபினெட்ல இருந்த டெலிகாம் மந்திரி சொல்றாரு, வேண்டாம்னா எழுதி கொடுத்துருங்க, அடுத்த ஆள் கொடுத்துறோம் அப்படின்னு. ஸோ எங்க வீட்டில் முதல்ல டெலிஃபோன் வரும்பொழுது கெடா வெட்டுறது மட்டும்தான் பாக்கி. அந்த அளவுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம்.
10 வருஷம் கழிச்சு டெலிஃபோன் வந்துருச்சு, பக்கத்து வீட்டுலாம் கூப்பிட்டு பெருமையா வந்து ஊருக்குள்ள எல்லாம் போய் இந்த மாதிரி பாருங்க கம்பி போட்டு அந்த கம்பியில வந்திருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு எல்பிஜி கனெக்ஷன். எத்தனை வருஷம் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டி காத்திருப்பாங்க, எத்தனை வருஷம் ஒரு எல்பிஜி கனெக்ஷன். அதை வந்து பேரை மாற்றி அட்ரஸை மாற்றி அந்த டீலருக்கு பக்கத்தில் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் ஒரு அஃபிடவிட் போட்டு அவங்க அட்ரஸை கொடுத்து டீலர் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வீடு இருக்குங்கிறத வாடகைக்கு எடுத்து அப்படியெல்லாம் எல்பிஜி வாங்கின இந்தியா. கியூவில் நின்று கவர்மெண்ட்டில் நின்று ரெட் டேபிசமில் நின்று என்ன பண்ணால் கூட ஒரு எம்பியோட லெட்டர் வேணும் அப்படின்னு நின்று எம்எல்ஏவோட லெட்டர் வேணும் நின்று அதை வந்து கியூவை பைபாஸ் பண்ணுறதுக்கு நின்று ரயில்வேலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்த இந்தியா அதையெல்லாம் உடைச்சு டிரான்ஸ்பரண்டாக மாற்றி என்ன வேணாலும் ஆன்லைனில் பண்ண முடியும், என்ன வேணாலும் மொபைல் ஃபோன். அக்கா பேசும்போது அருமையாக சொன்னாங்க, எல்லாமே மொபைல் ஃபோன், எவ்ரிதிங், எல்லா சர்வீசஸும் கம்ப்ளீட்டாக. இந்தியாவில் மட்டும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆதார் பார்த்தீங்கன்னா 129.97 கோடி ஆதார் கொடுத்துருக்கோம். 99.74% கவரேஜ் ரேட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 99.74% இந்தியன் சிட்டிசன்ஸ் நான் சிட்டிசன்ஸ் லிவிங் இன் இந்தியா கவர்ட் அண்டர் ஆதார். எல்லாத்தையும் ஆதார்ல வந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்து வந்து பயோமெட்ரிக் ஐடி ஒன்னொன்னா நான் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் போயிருக்கோம். 2014 மோடிஜி பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது 18,000 கிராமங்கள் இந்தியாவில் சுத்தமா கரண்ட் இல்லாம இருந்துச்சு. 18,000 கிராமத்துல கரண்ட் பார்க்காத கிராமம். அதை வந்து 1000 நாள் அவர் டார்கெட் வச்சு 18,000 கிராமத்துக்கும் கரண்ட் கொடுத்து இந்தியா இஸ் a country where எந்த வில்லேஜும் கரண்ட் இல்லைன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. 2020 எவ்ரி சிங்கிள் வில்லேஜ் இஸ் எலக்ட்ரிஃபைட். அதே போல நம்ம இன்னைக்கு சொல்றோம், நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் என்ன சொன்னாலும் கூட 9 கோடி பேர் இந்த 7 வருஷத்துல தான் முதல்ல எல்பிஜியை பார்க்குறாங்க. இன்க்ளூடிங் என்னுடைய அம்மாவோட அம்மா உட்பட என்னுடைய அம்மாயி உட்பட முதல்ல இப்பதான் எல்பிஜி அவங்க பார்க்குறாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி விறகடுப்பு வாங்கி அதை வீட்டில் சேமிச்சு வச்சு மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த விறகெல்லாம் வெட்டி அதை வந்து நம்ம போத்தி வச்சு கிராமத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க 2014 வரைக்கும் இந்தியா அதை உடைச்சு 9 கோடி பேருக்கு முதல்ல எல்பிஜி கொடுத்துருக்காங்க. முதல்ல 41 கோடி பேர் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க. 41 கோடி பேர் இந்த 7 வருஷத்துல முதல்ல ஒரு சிம்பிள் சர்வீஸ் லைக் பேங்க் அக்கௌண்ட். ஒரு பக்கம் நம்ம சென்னையில வந்து ஸ்விக்கி, ஓலா, ஊபர், அர்பன் கிளப் என்ன வேணுமோ ஒரு டச் ஆஃப் மொபைல் ஃபோன் சொல்லி சொல்றோம். நான் கூட வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிட்டு வரேன், அர்பன் கிளப்ல தான் பண்ணிட்டு வரேன். ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து முடி வெட்டணும் அப்படின்னு எல்லாமே ஆன்லைன்ல பே பண்ணிடுறேன். ஆனா இன்னைக்கு நீங்க நடக்கிற இது பார்த்தீங்கன்னா 41 கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாம ஒரு இந்தியா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த இந்தியாவை நம்ம பார்க்கறோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அனைத்துமே ஒரு ஃபண்டமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப நடந்திருப்பது ஃபண்டமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது சர்ஃபேஸ் லெவல்ல வந்து கிளீன் பண்ணாம அடித்தளத்துக்கு போய் அதுக்கு உர வச்சு அங்கிருந்து ஒரு விஷயத்தையும் கரெக்ட் பண்ணி ஒரு பிராட் பேஸ்ட் எக்கானமி. சிம்பிளா சொல்லணும்னா 2014 3 கோடி இன்கம் டாக்ஸ் பே 3 கோடி பேர் தான் இன்கம் டாக்ஸ் பே பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க 7 கோடியே 14 லட்சம் பேர். டபுள் இன்கம் டாக்ஸ் டபுள் பண்ணியாச்சு. 7 வருஷத்துல இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க டபுள் ஆயிருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லலாம், டிமானிட்டைசேஷன் இஸ் a big factor. இன்கம் டாக்ஸ் இவ்வளவு பேர் உள்ள நெட்டுக்குள்ள வந்ததுக்கு, இன்ஃபார்மல் எக்கானமியா ஃபார்மல் எக்கானமியா கொண்டு வந்ததுக்கு இன்கம் டிமானிட்டைசேஷன் இஸ் a very very big contributing factor. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதனால அந்த புது இந்தியா, அதுக்கு தான் இந்த நியூ இந்தியா ஃபோரம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க அந்த சார்ட்டர் படிக்கும் பொழுது ஃபியர்லெஸ்ஸா நீங்க இருக்கணும். ஒரு பக்கம் நேத்து ட்விட்டருடைய சிஇஓ வந்து பராக் அகர்வால்னு சொல்லிட்டு இந்தியா பாண்ட் இங்க ஐஐடியில் படிச்ச ஒரு பையன் ஸ்டான்ஃபோர்ட்ல பிஹெச்டி பண்ணிட்டு ட்விட்டருடைய சிஇஓவா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாப் கம்பெனிஸ் அடோபியா இருக்கலாம், மைக்ரோசாஃப்டா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், விஎம் வேரா இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே $100 பில்லியன் மேல இந்தியாவில் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து வளர்ந்து ஒரு இடத்துல படிச்சு ஃபியர்லெஸ் இருக்கக்கூடிய பசங்க இப்போ வேர்ல்டு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது நியூ இந்தியா. இது எல்லாமே நியூ இந்தியா. ஸோ பேசிக்கா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ கல்ச்சரல் சேஞ்ச் இன் மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் மாறிடுச்சு. முதல்ல போய் கை கட்டி அமெரிக்காக்கார எப்போ கொடுப்போம். சிம்பிள் உதாரணம் மோடிஜி அன்னைக்கு கூட சொன்னார், ஒரு வேக்சினேஷன் உலகத்தில் எங்கேயோ இடத்துல ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் 1940-50 கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு 45 வருஷம் கழிச்சு அந்த வேக்சினேஷன் வருது. போலியோ 1967 வேர்ல்டு ஃபுல்லா போட்டாங்க, இந்தியா வரைக்கும் 30 வருஷம். அது வந்து நமக்கு யார் கொண்டு வரணும், ரோட்டரி இன்டர்நேஷனல் கொண்டு வர்றாங்க. போலியோ வேக்சின் இந்தியா கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன். எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாடு வளர்றதுக்கு விரும்பாது. ஏன்னா வளர்ந்தாங்கன்னா அவங்க காம்படிட்டர் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வேக்சினேஷன்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா வேக்சின் மைத்திரியில் நாம கொடுத்துருக்கோம். சிச்சுவேஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஆஸ்திரேலியாக்காரங்க புலம்பிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து ஃபைசர் வந்து டைம் கொடுக்காம இருக்கிறான், சொன்ன ஆர்டர் செய்யாம போயிட்டாங்க. ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் 64% மக்களுக்கு இன்னைக்கு வேக்சினேஷன் கிடையாது. அது வேக்சின் மைத்திரியில் இந்தியா தான் லார்ஜஸ்ட் சப்ளை. ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் 64% பாப்புலேஷன் they don't have a vaccine now. அது கொடுக்குறதுக்குள்ள
3வது வேவ் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்த ஒரு நாடு சொந்தமாக நம்முடைய நாட்டுல வேக்சினை நாம கண்டுபிடிச்சு என்கரேஜ் பண்ணி மேனுஃபேக்சரிங் இந்த ஸ்கேல்ல பண்ணி 118 crore டோஸை போட்டு லாஸ்ட் மைல் பிரச்சனை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த லாஸ்ட் மைல் தான் சொல்லிடுறாங்க. சிட்டி கொண்டு வந்தாலும் கிராமத்துக்கு கொண்டு போக முடியும். லடாக்ல கடைசி கிராமத்துக்கு கொண்டு போகணும், மணிப்பூர் கடைசி கிராமத்துக்கு கொண்டு போகணும், தமிழ்நாட்டில் கடைசி கிராமத்துக்கு கொண்டு போகணும். அதையெல்லாம் உடைச்சு கோல்டு செயின், சப்ளை செயின் எல்லாத்தையும் உடைச்சு அதை வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கல்ச்சரல் ஷிஃப்ட், இட்ஸ் அ மைண்ட் செட் ஷிஃப்ட். ஸோ இதனால இளைஞர்கள் வந்து நவ் யூ ஹேவ் டு பிலீவ், ஒன்லி திங் யூ ஹேவ் டு பிலீவ். Now politics will change. ஏன்னா பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. முதல்ல சொசைட்டி மாறும், பின்னாடி பாலிடிக்ஸ் மாறிட்டே வரும். இப்போ சொசைட்டி மாற ஆரம்பிச்சு, திங்கிங் மாற ஆரம்பிச்சு, மக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க. பீப்புள் வாண்ட் டிரான்ஸ்பரன்சி, பீப்புள் வாண்ட் அக்கௌண்டபிலிட்டி. மக்கள் கேள்வி கேட்குறாங்க, யாரையும் சும்மா விடுற மாதிரி கிடையாது. அதனால இப்போ எல்லாமே மாற ஆரம்பிச்சு. மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். ட்ரைனேஜ் எவ்வளோ க்ளீன் பண்ணாங்க, ஏன் தண்ணி நின்றுச்சு, எங்கே நின்றுச்சு, எல்லாம் எல்லாருக்குமே தெரியுது. எவ்ரிபடி இது ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஆகிட்டோம். ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் தப்போ சரியோ எல்லாருக்கும் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ அது இந்த புது இந்தியாவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால் மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த கட்ட growth இப்போ மோடிஜி வந்து அடிக்கடி சொல்லும்போது $5 trillion எக்கானமி 2024 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2024ல $5 trillion எக்கானமி வரணும். இப்போ அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எக்கானமியோட டபுள் பண்ணணும். இப்போ 2.7 trillion இருக்கும். அதை நீங்க டபுள் பண்ணணும் அப்படின்னா யூ ஆல் ஹேவ் டு பிகம் ஜாப் கிரியேட்டர்ஸ். ஜாப் கிரியேட்டர்னால மட்டும்தான் $5 trillion எக்கானமி அடிக்க முடியுமா தவிர ஜாப் சீக்கரம் அடிக்க முடியாது. ஆனால் நீங்களா பெரிய பெரிய கம்பெனி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யூ வில் கிரியேட் 10,000s of jobs. அதே போல இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கரியர் இஸ் ஓப்பன். சினிமாவில் யூ கேன் மேக் அ மார்க், யூ கேன் மேக் அ மார்க் இன் மியூசிக், யூ கேன் மேக் அ மார்க் இன் ஆர்ட்ஸ். ஏன்னா எல்லா ஃபீல்டும் தட்டி தூக்கி டிரான்ஸ்பரன்ட் பண்ணியாச்சு. இப்போ MBA எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் படிச்சுட்டு இருந்தா நேற்று அப்கிரேட் ஒரு ஆட் போட்டிருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் MBA கொடுக்குறோம். டியூக்ஸ் யூனிவர்சிட்டி உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியோட டைப் போட்டோம். ஆன்லைனில் நீங்களே படிச்சு MBA டிகிரி வாங்கிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கேட்டு படிச்சு எங்கேயோ போய் 3 வருஷம் MBA படிச்சுட்டு வந்து ஆன்லைனில் அதே குவாலிட்டியில் அதே ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைவேட் பசங்க எல்லாம் சின்ன பசங்க 18 வயசு 22 வயசு 24 வயசு கம்ப்ளீட் சர்வீசஸை மாற்றிட்டாங்க. அதாவது உலகத்தில் பெரிய ஹோட்டல் கம்பெனிட்டு இப்போ ஹோட்டலே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஜொமேட்டோ இப்போ தான் IPO வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு ஹோட்டல் கூட கிடையாது, க்ளவுட் கிச்சன் தான். பட் ஒரு பெரிய ஹோட்டலை விட மார்க்கெட் ஆனவர் அதிகம். உலகத்திலேயே பெரிய கார் கம்பெனி ஓலான்னு சொல்றீங்க, ஒரு கார் சொந்த கார் கிடையாது, எல்லாமே லீஸ்ல எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. பாருங்க கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. அதே போல எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம், எல்லாம் மாத்திட்டாங்க. அது வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் நம்ம சொல்றோம் 41 கோடி பேருக்கு நம்ம வந்து முதல்ல பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம், 9 கோடி பேருக்கு முதல்ல LPG சிலிண்டர் கொடுத்துருக்கோம். இவ்வளவு நம்ம சொன்னா கூட இன்னொரு இந்தியா, அதே இந்தியால முதல்ல 37 இளைஞர்கள் 2020-21ல $1 billion வேல்யூவேஷன் அவங்க கம்பெனியில ஹிட் பண்ணிருக்காங்க. 37 இந்தியன் கம்பெனிஸ் ஆர் யூனிகார்ன். யூனிகார்ன்னா நீங்க ஆரம்பிச்ச கம்பெனி $1 billion வேல்யூவேஷன். 37 கம்பெனி. நம்ம தான் நம்பர் 1 இந்த வேர்ல்டு. இந்த 2 வருஷம் அப்புறம் தான் அமெரிக்கா, அப்புறம் தான் ஹாங்காங். இதெல்லாம் ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட். அது இப்ப இருக்கிற பசங்க காலேஜே போக மாட்டாங்க, முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ரீசெண்டா NDTVல ஒரு ஷோ பார்த்தேன். 2 பசங்க வந்து இந்த பாம்பேல 10 minute டெலிவரின்னு ஆரம்பிச்சாங்க. 10 minute டெலிவரி. ஸ்டான்ஃபோர்ட்ல படிக்கிற பசங்க ஒரு 3 வாரம் படிச்சிருக்காங்க, போர் அடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி இந்தியா வந்து they have started a company 10 minute டெலிவரி. சாப்பாடு ஆர்டர் பண்ணா 10 minute டெலிவரி கொடுப்போம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. 19 year ஒருத்தனுக்கு, ஒரு பையனுக்கு 20 வருஷம். ஸோ அதனால எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்ட். நீங்க ஒன்லி திங் யூ காட் டு பி வெரி வெரி பாசிட்டிவ் இன் யுவர் மைண்ட் செட். ரொம்ப பாசிட்டிவா, டீப்பா, நாலேஜபிளா எந்த விஷயமா இருந்தாலும் கூட நம்ம நல்லா ஆடு மேய்க்கிறாங்க. நம்ம ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நுனிப்புள் தான் மேய் அதிகமா. நம்ம செம்பை ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நுனிப்புள் போய் மேய்ஞ்சிட்டு வந்தோம், கீழே மேயாது, நம்ம மேலாப்புல மேய்ஞ்சிட்டு வந்தோம். அதனால நுனிப்புள் மேயாம டீப்பா டெப்தா எந்த சப்ஜெக்டா இருந்தா கூட அது ஒரு லேயர் 2 லேயர் உள்ள போய் ஒரு ரிப்பர்கஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இன்டர்லிங்கேஜ் புரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் தி வேர்ல்ட் இஸ் யூஸ். நீங்க எந்த ஃபீல்டில் போய் சாதனை பண்ணணும்னு நினைச்சா கூட இட்ஸ் ஓப்பன் டு யூ. பாலிடிக்ஸோ பிஸ்னஸோ எனிதிங் இஸ் ஓப்பன் டு யூ. அதனால வந்து இது அற்புதமான ஒரு டாபிக். இது அற்புதமான மனிதர்கள் எல்லாத்த விட people who want to achieve something in life, who want to change everything in life. புதுசா ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்களுடைய கேள்விகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அதனால நீங்க ஓப்பன் ஃபாரம், நீங்க எல்லாரும் கேட்கலாம். வாட் எவர் இஸ் பாசிபிள், எங்களுடைய எபிலிட்டி என்ன முடியுமோ நாங்கள் ஆன்சர் பண்ண வாய்ப்பிருக்கோம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அற்புதமான இந்த மேடை வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய சூரிய பிரதமர் வீடியோ உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நல்லா இருக்காங்க. எங்கள் ஒரே நாடு எடிட்டர் சார் இருக்காங்க, ஆஃபீஸ் செக்ரட்டரி இருக்காங்க, அதே போல நம்முடைய கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நம்ம
அமர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கேள்வி இருந்தால் உங்கள் கேள்வி கணைகளை கொடுக்கலாம்.